வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற +2 மாணவிய வழிமறித்த இளைஞர் கத்தியால குத்தி கொலை செய்திருக்கிறார். ஒருதலை காதல்தான் நடந்த கோர சம்பவத்திற்கான காரணமா? ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை இன்று காலையிலேயே தாய்மார்களின் ஒப்பாரி ஓலங்களால் அலறிக் கொண்டிருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்திருக்கிறார். நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பகுதிவாசிகளும் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துள்ளனர். கொல்லப்பட்டவர் 17 வயதான ஷாலினி. ராமேஸ்வரம் சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் கவிதா தம்பதியின் மூத்த மகள். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயதான முனிராஜ் என்கிற இளைஞர் ஒருதலையாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. 4 வருடத்திற்கு பிறகு ஷாலினி முனிராஜின் காதலை நிராகரித்திருக்கிறார். இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான முனிராஜ் தொடர்ந்து ஷாலினிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார். முனிராஜின் இந்த செயலை ஏற்கனவே ஊர் பெரியவர்களும் ஷாலினியின் உறவினர்களும் கண்டித்துள்ளதாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் சம்பவம் நடந்த புதன்கிழமை வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற ஷாலினியை வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் முனிராஜ் வழிமறித்துள்ளார். இளம் பெண்ணிடம் தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி கடைசியாக ஒருமுறை மீண்டும் வாக்குவாதம் செய்துள்ளார். மாணவி அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கவும் முனிராஜ் திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஷாலினியை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்.